வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் முரளி வைட்டி. நடைப்பயிற்சிக்கு காலை வேலை சிறந்ததா மாலை வேலை உகந்ததா என்ற பட்டிமன்ற தலைப்பை போன்ற ஆராய்ச்சியில் இன்றைக்கி நாம் இறங்குறோம். இரண்டுக்குமே தனித்துவம் நிறைந்த யுனிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த வேலை நட சிறந்தது என்று பார்க்கணும்னா தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பார்க்கணும். இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ், பர்சனல் லைஃப் ஸ்டைலை, சுகாதார இலக்குகள் என்னன்றதை பார்க்கணும். நமது தினசரி வேலைக்கான அட்டவணை என்ன, இதெல்லாம் ஆராயணும். முதல்ல காலை வேலை மார்னிங் வாக்கை பற்றி பார்ப்போம். இது ஆற்றலையும் மனநிலையையும் தூண்டுகிறது. எனர்ஜி மூடை ஸ்டிமுலேட் பண்ணுது. சீரோட்டோனின்ற ஹார்மோனை தூண்டுது. விழிப்புணர்வோடு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு இது உதவுது. வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசத்தை மேம்படுத்துது. தினசரி கடமைகள்லாம் நம்மளை சூழ்ந்து அமுக்கிறதுக்கு முன்னால் காலை வேலை வாக்கிங் ஆனது தினசரி நிலையாக வழக்கமாக ருட்டீனுக்கு கொண்டு வர்றது ரொம்ப எளிது. காற்றின் தூய்மையானது காலை வேலையில் பெஸ்ட்டாக இருக்கும். தூய காற்று, போக்குவரத்து குறைவாக இருக்கும். குறைவான சுற்றுச்சூழல் மாசுபாடு இருக்கிறதுனால சுவாசிப்பது சுலபமாக இருக்கும். நடைய அனுபவிக்கலாம். இப்போ மாலை வேலை நடைப்பயிற்சியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ரொம்ப முக்கியமான நன்மை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், மன அழுத்தத்தை போக்குகிறது. சாயந்தரம் உடம்பு வெப்பநிலையானது அதிகமாகுது. தசைகள்லாம் ஃப்ளெக்சிபிளாக, வலுவுடையதாக, ஸ்ட்ராங்காக இருக்கும். நடையானது எஃபர்ட்லெஸ்ஸாக, என்ஜாயபிளாக இருக்கும். அதாவது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சோஷியல் அண்ட் ஃபேமிலி டைமுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். நண்பர்களோட, உறவினர்களோட சிறிது நேரம் அளவலாக அரட்டை அடிக்க நேரம் இருக்கும். காலையில் இது முடியாமல் போகலாம். டைஜஸ்டிவ் ஹெல்த், செரிமான சுகாதாரம் மேம்படும். வயிறு உப்புசம் மற்றும் அமில எதிர்களிப்பு, ப்ளோட்டிங், ஜிஇஆர்டி போன்ற பிரச்சனைகளை இது குறைக்குது. மாலை வேளையில் தூக்கத்துக்கு ரொம்பவும் உதவி இருக்குது. இயற்கையான தூக்கம் உந்தப்பட்டு ஆழ்ந்த தூக்கம் உண்டு பண்ணுது. மெலட்டோனின் என்ற தூக்கத்தை கட்டுப்படுத்துகிற ஹார்மோனை அதிகம் சுரக்க வைக்குது. மாலையில் நடக்கிற பேர் வழின்னு தூங்குகிற நேரத்துக்கு பக்கமாக நடக்கக்கூடாது. இது எதிர்மறை விளைவுகளை உண்டு பண்ணலாம். குறைந்தபட்சம் தூங்குகிற நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாலேயாவது வாக்கிங் போகணும். வெயிட் ரிடக்ஷன், எடை குறைக்கிறது, இருதய நோய், கொலஸ்ட்ரால் குறைக்கிறது, பிபி கண்ட்ரோல், சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, இது எல்லாத்துக்குமே 2 வேளை நடையுமே ஓகே தான். முடிந்தால் 2 வேளையும் நடங்க, பிரமாதமாக இருக்கும். முடியாதவங்க எந்த வேலை முடியுமோ அந்த வேலையில் விடாமல் தவறாமல் நடங்க. மார்னிங் வாக் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஈவினிங் வாக் ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாம் சரி டாக்டர், எது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா? எந்த வேலையிலையும் வாக்கிங் போகாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஏமாற்றி கொண்டிருப்பதை விட ஏதாவது ஒரு வேலை எப்போது முடியுமோ அப்போது போங்க. முக்கியமானது தவறாமல் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக போகணும். நமது தினசரி கடமைகளுக்கு தடையில்லா நடையே பெஸ்ட் நடை. கீப் வாக்கிங், ஸ்டே ஹெல்த்தி.